ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, 2 நாள் வீடியோ போடல. ஏன் வீடியோ போடலன்னா, பசங்களுக்கு 2 பேத்துக்குமே உடம்புக்கு முடியல. அதனால தான் வீடியோ போடுறதுக்கு 2 டேஸ் ஆச்சு. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். இன்றைக்கி பனானா பேன்கேக்கு தான் பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்தேன். பேன்கேக்குனாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாகவுமே சூப்பராகவே இருந்துச்சு. பசங்களெல்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிட்லாம். பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம். நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராகவே இருந்து. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பனானா தேவை. ஏதாச்சும் ஒரு பனானா, இது பெரிய நேந்திரம்பழமாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன பழமாக இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாழையாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு பனானா எடுத்துக்கோங்க. நானும் நேந்திரம்பழம் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஸ்வீட்டுக்கு நான் வெல்லம் தான் எடுத்துக்கிட்டேன். கருப்பட்டி எடுத்துக்கலாம், வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லை சுகர், ஒயிட் சுகர் வேணும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணும் அது ஆப்ஷன் தான் எடுத்துக்கோங்க. அதுக்கு டேஸ்ட்டுக்கு 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். அது கூடயே லைட்டாக 3 உப்பும் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்வீட்டுக்கு உப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடயே காய்ச்சின பால் எடுத்துக்கிறேன். இது பசும்பால் தான், பேக்கெட் பால் இல்லை. நான் பசும்பால் தான் வாங்குவேன். அதில் எடுத்து மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். அது பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா டேஸ்ட் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குதானே, இனிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா பார்த்துங்க. அது முடிஞ்சு எனக்கு இந்த தோசைக்கல் தான் இருக்குது. தோசைக்கல்லே நான் குட்டி குட்டியாக பண்ணி கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது கூட 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்குங்க. நான் 2 ஸ்பூன் விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு அது தேவை இல்லைன்னா கம்மியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கிங்க. நெய் சூடானதுமே நல்லா ஒரு குட்டி குட்டியாக தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா குட்டி குட்டியாக இருந்தால் பசங்க விரும்பி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நானும் குட்டி குட்டியாக தான் பண்ணியிருந்தேன். வாட்டி பண்ணது கொஞ்சமாக ஒரு கருகுன மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வரும். ஏன்னா ஹை ஸ்பீடு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே அது கருகி போயிடும். நானும் ஒரு வாட்டி அப்படி தான் பண்ணேன். அதனால தான் அப்படி ஆகிப்போச்சு. செகண்ட் வாட்டி பண்ணது சூப்பராகவே லோ ஃப்ளேமில் எடுத்து நல்லாவே கலர் நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது சாப்பிட்ற டைமில் கொஞ்சமாக ஹனி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அது எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஹனி மலக் ஹனியாக இருந்துச்சு. அதனால சூப்பராக இருந்து கடையில் எதுவும் வாங்கினதில்லை. இது டப்பி பார்த்திங்கன்னா கடையில் தான் டப்பியாக இருக்கும். ஆனால் அது உள்ளே இருக்கிறது வந்துட்டு நேச்சுரலாக ஹனியாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்து. இவ்வளோ நாளாக இந்த ரெசிபி நான் மறந்துட்டுனே இருந்துச்சு. ஆனால் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. குட்டிகளும் சாப்பிட்டு பார்த்தாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. பசங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.